வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்மளுடைய வேதாத்திரி மகிழ்ச்சி ஆன்மீக கிராமம் கட்டிடப் பணிகள் துரிதமாக நடைபெறுகிறது. 2 பெட்ரூம் ஆல்மோஸ்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது. மிஸ்செல்னியஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 90% நிறைவு பெற்று விட்டது. டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் பேஸ்மெண்ட் அளவுக்கு வந்திருக்குது. அது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா டபுள் பெட்ரூம் அளவுக்கு இல்லை, இது கொஞ்சம் பிளான்டு ஒர்க்காகவும் இருக்கும். ஏன்னா டபுள் பெட்ரூம் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டோம் ஆரம்ப கட்டமா இருக்கிறதுனால. இது அந்த நிலை வராது. அடுத்து மெடிடேஷன் ஹால், அதற்கான அப்ரூவல் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. அப்புறம் ஹாஸ்டல் பிளாக், இந்த பெட் ரூம் கொடுத்தவங்களுக்கு அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஏன்னா எல்லாரும் கொடுத்தா தான் அந்த பில்டிங்கை கட்ட முடியும். மெடிடேஷன் ஹால் தொடங்கிடுவோம். தொடங்கிட்டு அன்பர்கள் நன்கொடை இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்கும். பெற்றுக்கொண்டே நம்ம அதை அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டே இருக்கணும். அன்பர்கள் பயிற்சி முறைக்கு அங்க வாங்க. விரைவில் அங்க சமையலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம்னா நீங்க இடைப்பட்ட காலகட்டத்துக்கு கூட வந்து தங்கலாம். கொஞ்சம் முயற்சி செய்கிறோம் நாங்க. ஏன்னா அந்த உணவு தான் அங்க கொஞ்சம் பிரேக் அடிக்குது. அது இல்லை அப்படின்னா எல்லா அன்பர்களும் வந்து எப்பனாலும் வரலாம் போலாங்கிற அளவு தான் எல்லா சௌகரியம் இருக்கு, வசதிகள் எல்லாமே இருக்குது. இப்போ கூட ஒரு ஷெட் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். உடற்பயிற்சி செய்வதற்கு கொஞ்சம் பெரிய ஹாலாக வேணும்னு சொல்லிட்டு பக்கத்துல ஷெட்டு ஷீட் போட்டு ஒன்று பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இந்த வாரத்தில் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா பயிற்சி செய்பவர்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனால் அதிகமான அன்பர்கள் வந்தா கூட அங்க தங்கி கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நிறைய அன்பர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அடிக்கடி நிறைய அன்பர்கள் வர்றாங்க. அந்த உணவு தான் அங்க கொஞ்சம் பயிற்சின காலங்களில் பிரச்சனை இல்லை. மற்ற காலங்களில் உணவுக்கு என்பது கொஞ்சம் வெகு தூரம் செல்லணும். இல்லைன்னா கொஞ்சம் தரமான உணவு கிடைப்பதில்லை. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. A to B பக்கத்துல இருக்குது. பட் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதுதான் நியரஸ்ட் உணவகம். அது ஒண்ணுதான். அதனால அன்பர்களே, நீங்க வேதாத்திரி கிரமத்திற்கு பயிற்சி நடக்கும்போது வந்தீங்க அப்படின்னு சொன்னா உணவு இருக்கும், நல்ல வசதிகளும் இருக்கும். பட் தங்க வேண்டும் என்று சொன்னா நீங்க முன்னறிவிப்பு கொடுத்துட்டு தான் வரணும். உணவுக்கு கொஞ்சம் ஏற்பாடு செய்து கொடுப்பாங்க. கொஞ்சம் சொன்ன போல தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வாழ்க்கை அன்பர்களே, இப்ப நம்ம கடந்த 2 வாரங்கள் மனதை பற்றி தான் ஒரு சிந்தனை எடுத்துக்கொண்டோம். ஏன்னா இந்த மனம் என்பது இந்த முதல் வாரத்துல சொன்னதான், மனம் என்பது உங்களை வழிநடத்துகிறீர்களா அல்லது நீங்கள் மனதை வழிநடத்துகிறீர்களா அப்படின்னு கேட்டேன். இது போன வாரமே அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ண நான். ஏன்னா இங்கு மனதை பற்றி தான் ஆராய்ச்சி அதிகம் தேவை. மன ஆராய்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா மேன்மை அடைய முடியாது. ஆன்மீகத்தில் மேன்மை என்பது கிடைக்காது. அதனால மன ஆராய்ச்சி வேண்டும், அதை பின்தொடரக்கூடாது. சென்ற வாரம் இன்னொரு கருத்து சொன்னேன், மனம் என்பது நிழல் போல. அப்போ அந்த நிழலை நாம் தொடரக்கூடாது. மனதை வழிப்படுத்தக்கூடிய ஒரு கலையை நம்ம கற்றிருக்கிறோம், மன வளக்கலை. அப்போ நம்மளுடைய வெளிப்பாடு வரும் எல்லாத்துக்கும். ஏன்னா மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க, தேவை, பழக்கம், சூழ்நிலை, பெருமன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற எண்ணங்கள் நிறைய வருங்க. அப்ப எதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு எது தேவை என்பதை நாம முடிவு செய்து கொள்ள வேண்டும். எண்ணத்திற்கேற்ப நாம செயல்படக்கூடாது. அதுல நம்ம சரியாக உறுதியாக இருக்க வேண்டும். இப்போ இதுல நாம ஒரு கருத்தை சிந்திப்போம். விதி என்ற ஒன்று உண்டா? விதி என்ற ஒன்று உண்டா? அப்படி சிந்திச்சு பார்க்கும் பொழுது நான் சென்ற வாரம் ஒரு கருத்தை சொன்னேன். எத்தனை பேர் நினைவு வச்சிருக்கீங்க தெரியல. நான் நானரிச்சுக்கிட்டு கூட அதை பத்தி பேசுனேன்னு சொன்னேன். அதாவது அடுத்தது அவங்க சொல்லக்கூடிய கருத்து, எந்த உயிரும் தோன்றுவதற்கு அதற்கு வேண்டிய வாய்ப்பு வசதிகளை படித்துவிட்டுத்தான் இறைவன் என்பவன் ஒரு உயிரினத்தை உருவாக்குகிறான் அப்படின்னு அடுத்தது அவங்க சொல்லியிருக்கிறார். அவங்களுடைய தத்துவத்தை ஹியூ மாஸ்டர் அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, ஒரு கருத்து, இதை போன வாரம் சொன்ன, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த உயிரையும் இறைவன் படைப்பதில்லை.
அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் ஞான ரிஷிட்டு கேட்டேன். அப்ப இங்க என்ன நிகழ்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ உங்களுடைய விதி தீர்மானிக்கப்படுகிறதா அப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டினை போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல. அதே போல கருமைய பதிவு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹெரிடிட்டரி கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதை நான் பின்னால் சொல்றேன். ஆனால் அதுல ஒரு கருத்தை வலியுறுத்தி கொள்வோம். அப்படி ஒன்று எழுதப்பட்டிருந்தால், உங்களுடைய கருமைய பதிவுல இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால், அதை மாற்றக்கூடிய திறன் யாருக்கு உண்டுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனதிற்கு உண்டு. அதை எல்லா ஞானிகளும் சொல்றாங்க. குறிப்பாக அழுத்தந்தை அவங்க அதை சொல்றாங்க. இப்போ இப்போ விதி என்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்மளே அப்செட் ஆயிடுவோம். சில நேரங்களில் நம்மளே அப்செட் ஆயிடும். இப்ப தவ செய்பவர்களே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்குள் வருது. அப்ப சிக்கல் வரும் பொழுது எல்லாமே நமக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு தவம் செய்து நமக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் என்பது தோற்றத்தில் தான் வருங்க. அப்போ மனதை இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மனதை ஆழத் தெரிய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதை என்ன சொல்றாங்கன்னா, பதஞ்சலி முனிவர் வந்து சொல்லும் பொழுது சித்த விருத்தி அப்படிங்கிறது. சித்த விருத்தி நிரோதம். அப்போ மனதை நீங்கள் ஆள்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப ஆள்வது என்ன அப்படிங்கிற பொழுது மகரிஷியனுடைய எண்ணம் ஆராய்தல் தான். இந்த எலிமினேட்டிங் த தாட்ஸ், கீப்பிங் த குட் தாட்ஸ். அத ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஒரு ஏரி இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தவம் செய்யறோம். சென்ற வாரம் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் காலையில ஒரு சிறப்பு திங்கட்கிழமை நினைக்கிறேன். நான் திங்கட்கிழமை வந்து சக்திகளை தவம் எடுத்தேன். எல்லாரும் இப்ப கமெண்ட் பண்றது இல்ல. ஒரு சிலர் தான் காலையில கமெண்ட் பண்ணுவாங்க, ஐயா இன்னைக்கு தவம் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. மற்றவங்க எல்லாம் சைலண்ட். ஓகே, இருக்கட்டும். அப்ப அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, அந்த சக்திகளை தவம் அது எல்லாம் எப்பவுமே கிடைக்காது. பட் அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வந்து கோள்களுடைய சுழற்சி வேகத்தை அந்த தவத்துல நான் உணர முடிஞ்சது. நான் எனக்கு வெளியிலே வர முடியல. இப்பவுமே எனக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து என்னுடைய சுத்தி இருக்கிற மாதிரி ஐ ஃபெல்ட் இட். கிரகங்கள் சுத்துவதை நான் பார்த்தேன். நான் மேல போய் நிற்கிறேன். என்னுடைய நட்சத்திரங்கள் என்னை சுற்றி சுத்தி வருவதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். முடியும். அது உண்மை நிகழ்வு. அப்ப அது எப்ப நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் இட்ஸ் எ எக்கோ, இட்ஸ் எ ரெப்ளிகா. நாம வந்து ஒரு ரெப்ளிகா. அது என்ன இருக்குதோ அதை பிரதிபலிக்கக்கூடியவன் தான் நாம. அப்போ இந்த கோடானி கோடி நட்சத்திரங்களை அந்த அம்மா பார்த்த மாதிரி எல்லாரும் பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியும். அப்ப ஏன் முடியல அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கு. அதுல அப்படியே ஆடாம அசையாம இருக்குது. இப்ப அதுல ஒரு கல்லை போடுறோம். அது அசையும், இதாகும். இப்ப இன்னொரு கல்லை போடுறீங்க. இப்படி கல் நிறைய போட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த தண்ணி அசைந்து கொண்டும் வேவ்ஸ் அலையும் வீச ஆரம்பிச்சிருங்க. இப்ப அது ஒரு பெரிய ஏரியா எடுத்துக்கணும். ஏரின்னு சொன்னா அதுல ஒரு கல்லை போட்டீங்கன்னு சொன்னா அந்த ஏரியில கூட நீங்க எந்த இடத்துல போட்டாலும் அந்த ஏரி ஃபுல்லா அதிர்வு போகும். அப்ப நிறைய கல்லு போடுறீங்க. நிறைய கல்லு போடும் பொழுது இந்த அதிர்வலைகள் வந்து கொண்டே இருக்கும். அது கொட்ட குளமாக மாறி போயிடும். டஸ்ட் ஃபார்ம் ஆகும். நிறைய கற்களை போட்டு. இப்போ கற்களை போடாம அந்த ஏரியில தண்ணீர் தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தண்ணீர் தெளிவாக இருக்கும் பொழுது பௌர்ணமி அந்த சந்திரன் அங்கு பிரதிபலிக்கிற காட்சியை பார்க்க, நல்ல நட்சத்திரங்கள் அங்கு உள்ளுக்குள்ள தெரிவதை பார்க்கலாம். அதே போலதாங்க மனம் என்பது. சார் எனக்கு அதாவது சிவகலம் கூட வந்துருங்க ஈஸியா. ஆனா சக்திகலம் கிடைப்பது கொஞ்சம் கடினம். அப்ப சக்திகளும் கிடைக்கணும். அந்த அம்மா கிட்ட கூட சொன்னேன் நான், உங்களுடைய மன தூய்மைக்கு ஏற்பன்னு சொன்னேன். அப்போ நம்ம கிட்ட தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இங்க மனம் என்பது கலங்குற்று இருக்கிறது, களங்கமுற்று இருக்கிறது. அப்ப இந்த மனதை தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்த வேண்டும். நான் பல முறை இருக்கிறேன். அதுல ஞான ரிஷி கிட்ட 2, 3 முறை எனக்கு அந்த
சக்திகளை அவங்களை நெருங்கும் பொழுது கிடைத்தது. அதே போல மகரிஷி கிட்ட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சது. ஆல்ரெடி நான் பகிர்ந்திருக்கேன். ஒரு முறை பிரம்மஞான பயிற்சிக்காக பயிற்சி, பட் நாங்கள் சென்றிருந்தோம், சும்மா சென்றிருந்தோம், அழைப்பு இருந்ததுனால போயிருந்தோம். அப்ப நம்முடைய கும்பகோணம் பேராசிரியர் ஒரு நல்ல நண்பர், அவரை இறந்து விட்டார். அவர் மகிழ்ச்சி ஸ்பீச் முடிக்கும் பொழுது, செல்வின் நீங்க உடனே அங்கிட்டு மேல வந்துருங்க, நான் கூப்பிடுவேன், கையசிப்பேன். ஏன்னா அப்பமெல்லாம் அந்த ஜென்ஸ் படுக்கிற இடம் தான் அங்க ஹால், அதுலதான் மகிழ்ச்சி கிளாஸ் எடுப்பாங்க. மகிழ்ச்சி எந்திரிக்கும் போது நான் கூப்பிடுவேன், நீங்க உடனே அந்த துண்டு எடுத்து வந்துடணும். அவர் துண்டு ஏன் துண்டு, எதுக்கு இப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியல. சரி அப்படின்ட்டு மகிழ்ச்சி கிளாஸ் முடிஞ்சு எந்திரிச்சு போறாரு. அந்த ஷோஃபாவை தூக்குன உடனே இவர் அங்கிருந்து கையை கட்டுறான். 2 டவல் கொடுத்தோம், அங்கே விரிச்சிட்டு நைட் இங்கதான் படுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்ப மகரிஷி உட்கார்ந்து இருந்த இடத்துல படுத்தது. அதான் குருவினுடைய பெருமை, மேன்மை. அன்னைக்கு தூங்கிட்டான். தூக்கத்துல ஃபுல்லா நட்சத்திரங்கள், பிரபஞ்சங்களுடைய காட்சி. மகானுடைய பெருமை. ஏன் மகரிஷின்னு சொல்றோம்னா, எதுக்கு சொல்ல வந்தோம்னா, when the mind is clear, it will show everything opposite you, surrounding you. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனம் என்பதுதான் நம்மிடம் இருக்குதுங்க. அதைத்தான் பதஞ்சலி அவர்கள் சித்த விருத்தி அப்படிங்க. அப்ப ஏரியும் ஒரு அலையில்லாத ஒரு ஏரி எப்படி இருக்குதோ, அதே போல ஒரு அலையில்லாத மனம் இருக்கணும் நமக்குள். அப்ப நமக்குள் இங்க என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகரிஷி அவர்கள் 6 குணங்களை பற்றி சொல்றாங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயிர்வாழ் மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா, இந்த பதஞ்சலியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக பதஞ்சலி என்பவர் யோகம், அவர்களுடைய யோகம் தான் நம்ம மகரிஷி கூட எடுத்து கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா பொதுவா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பதஞ்சலி என்பவர் யோக சாஸ்திரத்தில் வரக்கூடியவர் இல்ல, அவர் ரொம்ப அதையும் தாண்டி அப்பாற்பட்ட ஒரு ஞானி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு குறிப்பு, அதைத்தான் சொல்றேன், வேற ஒண்ணு. அப்போ பேராசை, சினம், கடும்பற்று இவதான் நம்மள மறைக்குது அப்படின்னு சொன்னா கூட, பதஞ்சலி சூத்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அறியாமை, அகங்காரம், ஆசை, மரண பயம், வெறுப்பு, இந்த 5 காரணங்களை சொல்றாங்க. இதுல அறியாமை, இன்னசென்ஸ், மகிழ்ச்சி சொல்லும் பொழுது, அறியாமைன்னு சொல்லும் பொழுது அறியாமை இருக்கும். ஆனா உங்களுக்கு அது அறிவுக்கு உட்பட்டு வரும், யாராவது சொல்லுவாங்க, அப்பதான் அறியாம. இன்னசென்ஸ், இக்னரன்ஸ், அலட்சியப்படுத்துதல். அந்த அலட்சியப்படுத்தல் வரும் பொழுதுதான் அடுத்து உணர்ச்சி பயம் என்பது வருகிறது. அதான் மகிழ்ச்சி தெளிவா சொல்லுவாங்க, இன்னசென்ஸ், இக்னாரன்ஸ், எமோஷன், இந்த 3 வரிசைப்படுத்தி சொல்லுவோம். அதைத்தான் பதஞ்சலி சொல்றாரு. அடுத்து அகங்காரம். அகங்காரம் என்பது பொதுவாக நம்முள் அந்த தெய்வத்தினுடைய சக்தி எழுவதுதான், அதுதான் அகங்காரம். ஆனால் அங்க என்ன வெளிப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ற தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். இது இறைவனிலிருந்து ஒரு இயக்கம் என்பதை மறந்து நான் என்ற ஒரு இயக்கத்தில் வரக்கூடியதை தான் இங்கு அகங்காரம் சொல்றோம். ஆனா பொதுவாக சில இடங்களில் நீங்க சித்தர்களுடைய இதுல எல்லாம் பார்க்கும்பொழுது அந்த தெய்வத்தினுடைய எழுச்சியே அகங்காரம் தான் சொல்லுவாங்க. அப்ப இங்கு அகங்காரம் என்பது நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொன்னா, அது நான் என்பதை நான் தனிமைப்படுத்திக் கொள்கிறேன், நான் இந்த இறைசக்தியின் ஒரு இயக்கம் என்பதை மறந்து இருக்கிறேன் என்று பொருள். அடுத்து ஆசை, அது உங்களுக்கு தெரியும், அதை பத்தி நான் விவரிக்க வேண்டும். அடுத்து வெறுப்புணர்வு. பொதுவாக மானுடத்தில் இந்த வெறுப்பு உணர்வு என்பது வரும். ஏன்னா சில செயல்கள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது வெறுப்புணர்வு என்பது வரும். அப்ப அதையும் தாண்டி கொள்ள வேண்டும். அடுத்ததுதான் மரண பயம். இந்த மரண பயத்தையும் பதஞ்சலி அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த மரண பயம் இருந்தாலும் அது மனதை தடுக்கும் அப்படிங்கிற. அப்போ மரண பயம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் என்ற தத்துவம் புரியாம. நான் யார் என்ற தத்துவம் புரிந்து கொண்டால் மரண பயம் என்பது இருக்காது. இஸ்லாமியர்களை பாருங்க, அவங்க அழுக மாட்டாங்க. இப்ப கொஞ்சம் வெளியே அழுகுறாங்க. நான் தெரிஞ்ச அளவுல பார்த்திருக்கிறேன். இந்த டெட் பாடியை கூட பக்கத்துல வைக்க மாட்டாங்க, ரொம்ப தூரத்துல வச்சிருவாங்க. முகத்தை மட்டும்தான் காட்டுவாங்க, யாரும் அழமாட்டாங்க. அவங்க மேட் ஆஃப் மைண்ட். ஆனா ஒரு சிலர் அதுக்கு தாண்டி இருக்கிறாங்க, அதை பத்தி நான் போக வேண்டாம்.
ஆனா உண்மை நிலை அதுதான். யாருக்குமே மரணம் இல்லை, யாருக்குமே மரணம் இல்லை. மகரிஷி அவங்க எழுதியிருக்கிறாங்க, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும். அத சப்ஜெக்ட்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுல இறப்புக்கு பின்னால உயிரினுடைய நிலை எப்படி இருக்கும், ஒரு நிலை அப்படிங்கிறத பத்தி இருக்குது. பட் நம்ம இங்க அட்டாச்மெண்ட் ஆகிட்டோம். அதனாலதான் நமக்கு ஒரு இறப்பை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறதுதான் உண்மைங்க. என்ன, மரண பயத்தை வெறுக்கணும்னா என்ன, அந்த அட்டாச்மெண்ட் போகணும். அப்ப அட்டாச்மெண்ட் போகணும்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்னா, வாழ்நாள் முழுவதும் இவர்கள் என் கூட இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன வேண்டுமானால் உலகத்தில் நிகழலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு தெரியறதில்லை. ஈரான்ல இருக்கிறவங்களுக்கு மரண பயம் இருக்காது. ஏன், எப்ப கொண்டு போடுறாங்க, அமெரிக்காரன் கொண்டு போடுறான், இஸ்ரேல் கொண்டு போடுறான், எப்பனாலும் சாவான்னு தெரியாது. அப்ப அதுக்கு தயாராக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அங்க மரண பயம் இருக்காது. நம்ம இங்க தயாராக இல்லை. 100 வருஷம் வாழணும், வாழ்க்கைதான் 100 வருஷம் வாழணும்னு சொல்லி. அப்ப மரண பயம் என்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உடல் அல்ல நான் என்ற ஒரு உணர்வு, அதுதான் நான் யார் என்ற தத்துவத்தை நம்ம கொண்டு வர வேண்டும். அப்போ நீங்க குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா அட்டாச்மெண்ட் தான். அப்ப அட்டாச்மெண்ட் இல்லாம எப்படி சார் இருக்கிறது, இந்த கேள்வி வரும். அதுக்கு ஒரு சூத்திரம் சொல்றாங்க. கர்மா, நீங்க செய்யக்கூடிய செயல், அதை நல்லதுன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க, கெட்டதுன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கருப்பு வெள்ளை. இந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் எண்ணம் சொல் செயல்ல நமக்கு தீயது. கருப்பு எண்ணம் சொல் செயல் நல்லது இல்லாம வெள்ளை. இப்ப நியம ஒரு செயலை செய்யறோம், கர்மாவாக மாறும். அப்ப கர்மாவாக மாறும் பொழுது நீங்க நல்ல செயலையும் செய்யறீங்க, தீய செயலையும் செய்யறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப தீய செயலை செய்யும் பொழுது வினை என்பது வரும், உங்களுக்கு அது தெரியும். இப்ப நல்ல செயலை செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணம் எப்படி வருகிறது, நான் செய்கிறேன், நல்லது செய்கிறேன் என்ற ஒரு உணர்வு தட்டுது பாருங்க. அது வராமல் எப்போ நிற்குதோ அப்ப என்ன சொன்னா, கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை, அப்பாற்பட்ட ஒன்று. கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை, அதுக்கு அடுத்த ஒன்று. அப்ப என்னன்னா, ஞானிகளுடைய பார்வையில எந்த நல்லது செய்தால் கூட அதை தனக்கென்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. அது ஒரு விழிப்பு உணர்வுல செய்யணும். நான் செய்தேன் என்ற ஒரு உணர்வு என்பது அங்கு இருக்கக்கூடாது. முடியுமான்னு பார்க்க, கஷ்டப்பட்டு வளர்ந்தேனே, பார்த்தேனே, தேவையில்லை. அது வரும், டக்குன்னு வரும். நான் என்னுடைய ஃபாதர்னுடைய மரணத்துக்கு அப்புறம் தான், தகப்பனாருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் நான் உற்று கவனிச்சேன். நான் அப்ப அதுல ஒரு தன்மணிப்பு வழுது. என்ன, என்னுடைய கண்காணிப்புலதான் 1987 85ன்னு வைத்துக் கொள்ளலாமே, 85 87 அதுகள்ல இருந்து என்னுடைய பெற்றோரே, அவங்க வேலைக்கு போகல, அவங்களுக்கு பெரிய பென்ஷன் கிடையாது, நானும் என்னுடைய துணைவியாரும் சேர்ந்து அவரை பார்த்து கொண்டோம். எந்த குறைபாடும் இல்லாம. அவங்களுக்கு என்ன, எங்கெங்க போனோம் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டோம். ஒரு தடவை ஃபிளைட்ல கூட அவங்கள ஏற்றி கொண்டு வந்தாங்க. ஃபிளைட்ல போனோம், பாம்பே கூட்டிட்டு போனோம். எல்லா வசதிகள் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத. அப்ப என்னன்னா, நான் அதை செய்து விட்டேங்கிற ஒரு பெருமை வருது பாருங்க மனசுக்கு, நிறைவு வருது. நான் இப்ப அப்படித்தான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். செய்தோம் என்ற ஒரு நிறைவு, அதுல எனக்கு பெருமை என்பது இல்லை, அல்லது நான் செய்தேன் என்ற உணர்வு இல்லை. இரையாற்றல், நாம மனவளக்கலையில ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு விடை கிடைத்தது, நமக்கு ஒரு நல்ல தகுதி கிடைத்தது, அந்த தகுதியை பயன்படுத்தி கொண்டோம், பெற்றோர்களை கவனித்துக் கொண்டோம் என்ற ஒரு நிறைவோட நிறுத்தி கொண்டோம். அவ்வளவுதான். இப்ப அப்படித்தான் நினைச்சுட்டு நண்பர்களே, அதுதான் ஆன்மீகத்துல மிகவும் அவசியம். அதான் ஞானிகள் அவங்க அவங்க வேலையை செய்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். கோர்த்து கொடுத்துடணும். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் கருமைய பதிவுன்னு சொல்றோம். மகரிஷி குழந்தைங்க. ஏன், வித்துல பதிவு இருக்கணும். வித்துல பதிவு இருந்தா தான் இன்னொரு செடி முளைக்கும். அப்போ இப்ப நம்ம செய்யற காரியங்கள்
தீயதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அதுல குறிப்பாக நல்லது. ஏன்னா கெட்டது விளைவு வரும், பதிவு ஏற்படும் கண்டிப்பா. பட் நல்லது செய்யும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மையை தான் விதைக்கு உட்படுத்த சொல்றாங்க. அப்போ நீங்க நான் செய்தேன் என்ற ஒரு உணர்வு வரும் பொழுது, நான் செய்தேன் என்ற உணர்வு வரும் பொழுது அங்கு விதையில எழுதப்படுகிறது. அதனுடைய தராதாரம், குவாலிட்டி எல்லாமே எழுதப்படுகிறது. இப்போ அந்த விதையை வறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது முளைக்கிறதுக்குள்ள தகுதி இழந்து விடுகிறது. அப்ப அந்த வித்து முளைக்காது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் தெளிவாக கருமைய பதிவுன்னு சொல்றாங்க. அந்த கருமைய பதிவுல எவ்வளவு சேர்க்கிறோமோ அதற்கேற்ப ஒரு உருவகம் என்பது ஏற்படும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய குரல், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஸ்பீச்ல, ரொம்ப நான் சொன்ன குரல், தம்பொருள் எம்மது அம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம்பொருள் எம்மது அம்மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அப்ப இங்க இருந்து வினை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளேன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு வினை வருமானு கேட்டா நிச்சயமாக இல்லை. இது ஏன் சார் எனக்குள்ள நிகழ்கிறது, ஏன் நிகழ வேண்டும் அப்படின்னா, இங்க சிந்தனை செய்து நம்முடைய சிந்தனையை மேன்மைப்படுத்திக் கொள்ளணும். அந்த நமக்குள் நான் என்ற அகங்காரத்திற்குள் அடக்கிவிடக்கூடாது. எலாபரேட் யுவர் மைண்ட். இயற்கையினுடைய ஒரு எழுச்சி நான், இயற்கையினுடைய வெளிப்பாடு நான் என்ற உணர்வுக்குள் வரணும். நான் என்ற அகந்தியை விட்டுவிட. அப்ப இந்த எங்க வருது சிக்கல், எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இயற்கையினுடைய தோற்றத்தில் எல்லாருமே கேட்கிறாங்க, கடவுள் தானே சார் படைச்சா, கடவுள் தானே இயங்குகிறான், அப்புறம் ஏன் இந்த நிலை வருது அப்படின்னு ஒரு கேள்வியை எல்லாருமே எழுப்பக்கூடிய தோன்று. அதுக்கு பதஞ்சலி சில விஷயங்கள் சொல்றாரு. அதாவது அந்த சுத்தவெளி சிவகலம் என்பது சூன்யத்துலதான் இருக்குது. அழுத்தந்தவங்க சொல்றாங்க ஒரு அசைவு, அழுத்த உணர்வு. அப்ப அந்த அழுத்த உணர்வு வரும் பொழுது சிவத்துக்கு என்ன இருக்கும், ஒரு விழிப்பு உணர்வு என்பது இருக்கும். அந்த விழிப்பு உணர்வு அலையாக மாறும் பொழுது அது உணர்வாக பெறுகிறது. நல்லா கவனிச்சு, இது வேற ஒண்ணும் சிக்கலே கிடையாது, இவ்வளவுதான் சிவகாலத்துல பிரம்மஞானம். இதுதான் சிவம். அசையாமல் இருக்கும் பொழுது சிவம் அது ஒரு விழிப்புணர்வு பெறுகிறது, தனக்குள் ஒரு அதிர்வு இருந்தது. அந்த அதிர்வை தானே உணர்வாக பெறுகிறது. அந்த உணர்வு தான் மீண்டும் உணரும் பொழுது அது மனமாக எழுச்சி பெறுகிறது. அதைத்தான் மகரிஷி அவர்கள் அலை இயக்கம் அப்படிங்கிறது. அப்ப விழிப்புணர்வு, உணர்வு, மனம் என்பது வந்துடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி, அப்ப உடல் ஏன் வரணும்? அப்ப அங்க உணர்வு வந்துடுச்சு. அந்த உணர்வை பார்த்த உடனே அங்க ஒரு நம்ம கோயம்புத்தூர்ல ஸ்பெஷல் மைசூர் பாக், கிருஷ்ணா மைசூர் பாங்கிறது ஃபேமஸ். யாராவது வேணும்னா சொல்லுங்க, நான் அடித்து தரேன். ரொம்ப ஃபேமஸ் மைசூர் பாக். அந்த மைசூர் பாக பார்த்த உடனே என்ன தோணும், சுவிக்க வேண்டும் என்ற தோணும். இது ஒரு எழுச்சி. அதே போலதான் அந்த இறைவனுக்கும் ஒரு எழுச்சி பெறுகிறது. தான் பெற்ற உணர்வுகளை தானே அனுபவித்து பார்க்க வேண்டும் என்ற பொழுது உடல் என்பது வருகிறது. அது பரிணாமத்துல பிரம்மஞானம் நாம் படிச்சிருக்கோம். அப்ப எங்க இருந்து தோன்றியதுன்னு கேட்டீங்கன்னா சூன்யத்துலதான் தோன்றியது. ஆனால் இது எங்கு நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் அதே சூன்யத்தில் நிறைவு பெற வேண்டும். அதான் பிரபஞ்சம். அப்ப நாம இங்க எழுச்சி பெற்று வந்திருக்கிறோம். இதே மனதை கொண்டு மனதில் இருக்கக்கூடிய களங்கங்களை நீக்கி இந்த மனம் என்பது உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் கொண்டு சென்று எண்ணங்களை துறந்து சுத்தமான தூய நீர் போல் எவ்வாறு கடலில் இருந்த நீர் பெறப்பட்டு மழையாகி பொழிந்து ஆறாகி குளமாகி சாக்கடையாகி மீண்டும் அது எழுச்சி பெற்று மீண்டும் அது கடலில் சென்று சேர்ந்து விடுகிறதோ, அதே போன்று
இந்த மானுடம் என்பதும் அதைத்தான் மாதிரி சொல்றாங்க. மானுடம் என்பதுதான் கடைசி நிலை, இறைவனுடைய கடைசி நிலை, முழுமை பெற்ற மனம் என்று சொல்றாங்க மகர்ஷி. அப்ப அந்த முழுமை பெற்ற மனம் தன்னை உணர்ந்து, தன்னுடைய இருப்பிடத்தை உணர்ந்து, அதனோடு ஐக்கியமாகிக் கொள்வதுதான் மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம். அதை மகரிஷி அவர்கள் முழுமை பேறு என்று சொல்லுகிறார். அந்த அளவிலே நம்மளுடைய பயணம் சிறக்கட்டும் என்று கூறி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க.